பாவை ஏஎஸ் அகாடமி நண்பர்களுக்கு வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். இது 3rd கொஸ்டின் பேப்பர். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ரீட் பண்ணுறப்பையும் பாஸ் பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஸ் ரிப்பீல்டு த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். டேஸ் என்பவர் இந்திய மொழி பத்திரிகை சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆன்சர் பி, லார்ட் ரிப்பன் பிரபு. ஸோ அதை 1878 1878 லார்ட் லிட்டன் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதை தான் ரிப்பன் பிரபு திரும்ப பெற்றுக்குவார். செகண்ட் கொஸ்டின், பஞ்சசீல் மீன்ஸ். பஞ்சசீலம் என்பது பஞ்சசீல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜவஹர்லால் நேரு சைனா கூட 1954 ஒப்பந்தமாக போட்டுக்கிட்டார். ஸோ இது மொத்தம் 5 கொள்கைகளை கொண்டதாக இருக்குது. மொதல் கொள்கை பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது அமைதியாக வாழுதல். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பாலிசி, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளை மதித்து நடத்தல். தேர்டு, மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ். ஒருவருக்கொருவர் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமை. ஃபோர்த்து, மியூச்சுவல் நான் அக்ரஷன். ஒருவருக்கொருவர் எல்லைகளை ஆக்கிரமிப்பு செய்யாமை. அண்ட் ஃபிஃப்த்து ஒன்று, ஈக்குவாலிட்டி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட். சமத்துவம், பரஸ்பர நம்பிக்கை. இந்த 5 பாலிசியை வச்சு தான் பஞ்சசீல கொள்கை கொண்டு வந்தாங்க 1954. இது 2 பேர்த்துக்கு இடையில் இது சரியாக போகலை. அதனால தான் 1962 போர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்துச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் நாட் ரிட்டன் பை பண்டிட் ஜவஹர்லால் நேரு. கீழ்வரும் ஒரு நூலை பண்டிட் ஜவஹர்லால் நேரு எழுதவில்லை. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் ஏ, சத்திய சோதனை, மை எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். இது காந்திஜி எழுதினது. இது காந்திஜியோட முக்கியமான புத்தகம். ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் வாஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் சி, ராஜேந்திர பிரசாத். ஃபிஃப்த் கொஸ்டின், த ஸ்பிளிட் இன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அட் சூரத் செஷன் அஸ் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வாஸ் ஆன். டேஸ் அன்று சூரத் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என 2ஆக பிளவு நேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் சி, 28 டிசம்பர் 1907. ஸோ இதில் 2ஆக பிரிஞ்சிட்டாங்க. மறுபடியும் 1916 ஜாயின் ஆகினாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் அல்லது லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 29 டிசம்பர் 1916 நடந்துச்சு. சிக்ஸ்த்து கொஸ்டின், இன் விச் காங்கிரஸ் செஷன் டிட் த காங்கிரஸ் அடாப்ட் பூர்ண ஸ்வராஜ் அஸ் இட்ஸ் கோல். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி பூர்ண சுயராஜ்யம் தங்களது இலக்காக அறிவித்தது. ஸோ ஆன்சர் டி, லாகூர் செஷன். அப்போ யார் காங்கிரஸோட பிரசிடெண்ட் தலைவராக இருப்பார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் தலைவராக இருப்பார். ஸோ அவர் தான் பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் அல்லது அறிக்கையை வெளியிடுவார். எப்போ அப்படின்னா 1929 டிசம்பர் 31 கொண்டு வருவாங்க. ஸோ அதில் ஜனவரி 26 1930 பூர்ண ஸ்வராஜ் டே அல்லது முழு சுதந்திர நாள் அப்படின்னு அறிவிப்பாங்க. செவன்த் கொஸ்டின், த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆஃப் த நேஷ்னல் மூமெண்ட். தேசிய இயக்கத்தில் இருந்த தீவிரவாதிகள். ஸோ அவங்களோட பற்றி இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி, த மந்த்ரா வாஸ் தட் ஃப்ரீடம் வாஸ் தேர் பர்த் ரைட் அண்ட் தே மஸ்ட் ஹேவ் இட். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வது அப்படின்றதான்
எக்ஸ்ட்ரீமிஸ்டோட முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்துச்சு. 8th கொஸ்டின், த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வாஸ் பாஸ்ட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆன் 1947 ஆண்டு இந்திய சுதந்திர சட்டத்தை ஆங்கில பாராளுமன்றம் டேஸில் கொண்டு வந்தது. ஆன்சர் பி, 18th ஜூலை 1947. ஸோ அப்போ ஐஎன்சியோட காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் ஜேபி கிருப்லானி. ஸோ அவர் தான் காங்கிரஸோட தலைவராக இருந்தார். அப்போ வைஸ்ராயாக இருந்தது மவுண்ட்பேட்டன், லார்ட் மவுண்ட்பேட்டன். 9th கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட்? கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி, ஸ்வதேசிமித்ரன் நியூஸ் பேப்பர். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குது. ஊமத்துறை அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன். ஃப்ளட் டு சிவகங்கைக்கு தப்பி ஓடுதல். கிஸ்தி அப்படின்றது எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும், டேக்ஸ் அல்லது ட்ரிபியூட். ராஜாஜி பாய்காட்டட் த கோர்ட் ஒர்க், நீதிமன்ற பணியை புறக்கணித்தார். 10th கொஸ்டின், இன் விச் இயர் த பிளானிங் கமிஷன் வாஸ் கான்ஸ்டியூட்டட்? எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, 1950. ஸோ 1950 கொண்டு வராங்க. 1951 முதல் 5 ஆண்டு திட்டம் அல்லது ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வருது. ஸோ இதை அமைக்கிறதுக்கு போடப்பட்ட கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னா அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1946 கேசி நியோகி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட தலைமையில் தான் ஒரு கமிஷன் அல்லது ஒரு குழுவை அமைச்சாங்க. அந்த குழுவோட ரெக்கமெண்டேஷனில் தான் 1950 பிளானிங் கமிஷன் கொண்டு வரப்பட்டது. 11th கொஸ்டின், தஸ்கண்ட் டிக்ளரேஷன் வாஸ் சைன்ட் பிட்வீன் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் ஆயுப் கான் ஆன் டேஸில் ஆயுப் கானுக்கும் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் இடையே தாஸ்கண்ட் அமைதி ஒப்பந்தம் கையொப்பமானது. ஸோ இது ஆன்சர் ஏ, ஜனவரி 10, 1966. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த ஒரு ஒப்பந்தம். 12th கொஸ்டின், இந்தியா இஸ் அ ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் சின்ஸ் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன். இந்திய ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவன உறுப்பினராக அதன் தொடக்கத்தில் இருந்து இந்தியா இருந்து வருகிறது. என்றது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, October 24, 1945. 13th கொஸ்டின், த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ஆன் சிக்ஸ் happened during the prime ministership of. எந்த பிரதம மந்திரியின் காலத்தில் சீக்கியர்கள் மீது நீல நட்சத்திர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? ஸோ ஆன்சர் ஏ, இந்திரா காந்தி. ஸோ ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன்றது சீக் குருத்துவான கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அமிர்தசரஸில் இருக்க பொற்கோயிலில் தீவிரவாதிகள் இருந்தாங்க. ஸோ அவங்க மேலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன். இது 1984 நடந்துச்சு. ஸோ இதோட 14th கொஸ்டின், reorganization of Indian states in 1956 was on the basis of dash என்பதன் அடிப்படையில் இந்திய மாகாணங்கள் 1956 மறுசீரமைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஏ, லாங்குவேஜ், மொழி அடிப்படையில் 1956 கொண்டு வராங்க. 15th கொஸ்டின், in which newspaper did Maulana Abul Kalam Azad propagate his nationalist ideas? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எந்த பத்திரிகையின் மூலம் தனது தேசிய கருத்துக்களை பரப்பினார்? ஸோ இதுக்கான ஆன்சர் டி, அல் ஹிலால். ஸோ மற்ற 3 டிஃப்ரெண்ட்டு. நீல் தர்பன் அப்படின்றது ஒரு ப்ளே, ஒரு நாடகம். இதை எழுதினவர் தீனபந்து மித்ரா. பி, தத்துவ போதினி பத்திரிகா, அது அந்த பத்திரிகையை நடத்தினவர் தேவேந்திரநாத் தாகூர். சி, மூக் நாயக் அப்படின்ட்டு இருக்கு. மூக் நாயக்ன்றது டாக்டர் அம்பேத்கர் நடத்தின பத்திரிகையோட பேர். ஸோ ஆன்சர் டி. 16th கொஸ்டின், ஹூ வாஸ் கால்ட் கிராண்ட் லேடி ஆஃப் இந்தியன் நேஷனலிசம்? இந்திய தேசியத்தின் முதுபெரும் பெண்மணி என அழைக்கப்படுபவர்? ஆன்சர் சி, டாக்டர் அன்னி பெசன்ட். 17th கொஸ்டின், இன் 1857 ரிவோல்ட் ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி வாஸ் டிஃபீட்டட் பை. 1857 ஆண்டு புரட்சியில் ஜான்சி ராணி லட்சுமியை தோற்கடித்தவர் யார்? ஸோ ஆன்சர் டி, ஜெனரல் சர் ஹியூஜ் ரோஸ். தளபதி சர் ஹியூஜ் ரோஸ் தான் தோற்கடிப்பாங்க. 18th கொஸ்டின், ஹூ ஹெடட் த ஜான்சி ராணி விங் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி? இந்திய தேசிய இராணுவத்தில்
ஜான்சி ராணி படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ ஆன்சர் ஏ லக்ஷ்மி சேகல். ஐஎன்ஏல மொத்தம் 4 படைப்பிரிவு இருக்கும். 1 மகாத்மா காந்தி, 2 சுபாஷ் சந்திரபோஸ், 3 ஜவஹர்லால் நேரு அண்ட் 4வது பெண்களுக்கான படைப்பிரிவு. ஸோ அதான் வந்து ஜான்சி ராணி படைப்பிரிவு. ஸோ அதோட ஹெட் வந்து லக்ஷ்மி சேகலாக இருந்தாங்க. 19th கொஸ்டின், த பிரிட்டிஷ் கவர்னர் ஹூ இஸ் கால்ட் நைட் ஆஃப் ஆர்காட் இஸ். ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்படும் கவர்னரை குறிப்பிடுக அப்படின்றாங்க. ஆன்சர் ஏ ராபர்ட் கிளைவ். ஸோ செகண்ட் கர்நாடிக் வாரில் 1751 ஆர்காடை அவர் கேப்சர் பண்ணுவார். ஸோ அதனால் அவரை நைட் ஆஃப் ஆர்காட் அல்லது ஹீரோ ஆஃப் ஆர்காட், ஆர்காட்டு வீரர் என போற்றப்படுவார். 20th கொஸ்டின், த ஃபஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இந்தியா வாஸ் செட்டப் இன் மெட்ராஸ் இன். இந்தியாவின் முதல் நகராட்சியாக சென்னையை உருவாக்கிய ஆண்டு. ஏ 1687 to 1688. 21st கொஸ்டின், ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி இன் 1923 வேர். 1923 ஸ்வராஜ் கட்சியை நிறுவியவர்கள் யார்? அதுக்கான ஆன்சர் சி 3 and 4. சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு 2 பேர் தான் ஸ்வராஜ் பார்ட்டியை காங்கிரஸில் 1923 தொடங்குவாங்க. 22nd கொஸ்டின், வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா டூரிங் த இயர். வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு. 3 தடவை அவர் இந்தியாவுக்கு வருவார். ஸோ ஃபஸ்ட்டு ரீச் ஆனது 1498, 1498 கேலிக்கட் அல்லது கோழிக்கூடு அப்படின்ற இடத்துக்கு வந்து சேருவார். 23rd கொஸ்டின், நேவல் மியூட்டினி டுக் பிளேஸ் ஆன். கடற்படை கழகம் நடைபெற்ற ஆண்டு February 1946. ஆன்சர் ஏ. 24th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். ஆன்சர் பி சுப்பிரமணிய சிவா ராஜா தேசிங்கு. அடுத்து 25th கொஸ்டின், ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர். ஸ்வதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் 1906, பி 1906. 26th கொஸ்டின், கட்டபொம்மன் வாஸ் எக்ஸிக்யூட்டட் இன். கட்டபொம்மனுக்கு டேஸில் மரண தண்டனை அளிக்கப்பட்டது. ஆன்சர் சி அக்டோபர் 1799. 27th கொஸ்டின், த ஃபஸ்ட் விமன் டு கெட் நாமினேட்டட் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ். மேல் சபையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஆன்சர் பி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 28th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். சரியான விடையை பொறுத்துக. பி ஆன்சர் 4123. சால்ட் சத்தியாகிரகா வேதாரண்யத்தில் ராஜாஜியோட தலைமையில் நடந்திருக்கும். செகண்ட் வந்து தேவதாசி ஒழிப்பு போராட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. நீல் சிலை சத்தியாகிரகம், நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா வந்து என் சோமயாஜுலு தான் வந்து பங்கேற்றிருப்பார். இந்து பத்திரிகையோட எம்டி வந்து கஸ்தூரி ரங்க ஐயர். 29th கொஸ்டின், த குயின் ஹூ டுக் த லீட் இன் த சதர்ன் இந்தியன் ரெபல்லியன் வாஸ். தென்னிந்திய புரட்சியில் தலைமையேற்ற நடத்திய அரசி. ஸோ ஆன்சர் பி டி வேலு நாச்சியார். 30th கொஸ்டின், வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை ஃபவுண்டட் த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் டு ஆப்ரேட் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட். தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வ.உ. சிதம்பரம் பிள்ளை நிறுவிய தேசிய கப்பல் நிறுவனம் கப்பல் பயணத்தை இயக்கியது. ஸோ தூத்துக்குடியிலேருந்து கொலம்பு ஸ்ரீலங்காவுக்கு இடையில் இது வந்து நடந்துச்சு. 1906 அவர் கொண்டு வந்தார். 31st கொஸ்டின், இன் விச் இயர் வாஸ் த டயார்கி இன்ட்ரடியூஸ்ட். இந்தியாவில் இரட்டை அரசாங்க முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஸோ ஆன்சர் ஏ 1919. இது செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, இந்திய அரசு சட்டம் 1919. ஸோ அதுதான் வந்து இந்தியாவில் டயார்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 1935 பிரசிடென்சியோட அட்டானமியல் ப்ராவின்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் ஆன்சர் 1919. ஸோ இதில் தான் வந்து சப்ஜெக்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அடுத்து 32nd, who among the following Europeans were the first to come to India and leave India last.
பின்வரும் ஐரோப்பியர்களில் முதலாவதாக இந்தியாவிற்கு வந்தவர்களும் கடைசியாக இந்தியாவை விட்டு சென்றவர்களும் யார்? ஸோ ஆன்சர் வந்து ஏ போர்ச்சுகீஸ். ஸோ ஃபஸ்ட் 1498 இந்தியாவுக்கு வர்றாங்க. 1961 தான் அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ 1961 அவங்கள்ட்ட இருந்து கோவா டையூ டாமன் வந்து கேப்சர் பண்ணி அவங்கள இந்தியாவில் வந்து வெளியே அனுப்போம். 33 கொஸ்டின். திருப்பூர் குமரன் டைட் இந்த இயர். திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு. ஆன்சர் பி 1932 1932. கேப்டன் லக்ஷ்மி த ஒன்லி உமன் ரெப்ரஸன்டேட்டிவ் இன் த இண்டிபெண்டன்ட் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் மினிஸ்ட்ரி வாஸ். சுதந்திர இந்தியாவில் சென்னை மாநில அமைச்சரவையில் இடம்பெற்ற கேப்டன் லக்ஷ்மி என்ற பெண்மணி. ஸோ அவங்கள பற்றி கீழே எது உண்மையான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி 1 and 2. டாட்டர் ஆஃப் அம்மு சாமிநாதன் எ பேட்ரியாட்டிக் கேப்டன் ஆஃப் ஜான்சி மிலிட்ரி. இவங்க மேலே ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். ஐஎன்ஏவோட இந்திய தேசிய இராணுவத்தோட ஜான்சி படைப்பிரிவோட தளபதியாக இருந்த லக்ஷ்மி சேகல் தான் இண்டிபெண்டன்ட் மெட்ராஸ் ப்ராவின்ஸோட ஃபஸ்ட்டு விமன் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க. ஸோ இவங்களோட அம்மா பேர் அம்மு சாமிநாதன். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைச்சரவை குழுவில் இருந்த 15 பெண்களில் அம்மு சாமிநாதனும் ஒருத்தவங்க. 35th கொஸ்டின். விச் ஒன் அமங் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்? தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி சி ராஜகோபாலாச்சாரி ஆன்டி பிராமின், ஆன்டி நேஷன் அண்ட் ஆன்டி ஆரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் ஆன்டி நேஷன்லாம் கிடையாது. 36th கொஸ்டின். மகாத்மா காந்தி சஸ்பெண்டட் த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் டியூ டு சௌரி சௌரா இன்சிடெண்ட் இன் த இயர். சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகு எந்த ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1922. ஸோ இந்த தடவை பிசி எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ சௌரி சௌரா எந்த ஸ்டேட் மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சௌரி சௌரா வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு மாநிலம். 37th கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் கேப்சர்ட் அண்ட் ஹேண்டட் ஓவர் டு பிரிட்டிஷ் பை விஜய ரகுநாத தொண்டைமான் ராஜா ஆஃப் புதுக்கோட்டை. ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ். வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் கொடுத்தவர் புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். இவர் ஆங்கிலேயரின் நண்பர். ஸோ வந்து ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்லது எக்ஸ்பிளனேஷன். 38th கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங். ஏ நானா சாஹிப், வேலூர் மியூனிட்டி, லார்ட் ஹர்சன், இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், நானா சாஹிப் 1857 ரிவோல்ட் 1857 ஆண்டு கழகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவர். வேலூர் மியூட்டினி 1806 நடந்துச்சு. லார்ட் ஹர்சன் பிரபு வங்கப்பிரிவினையை கொண்டு வந்தார், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 1947 இந்திய சுதந்திர சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆன்சர் ஏ 4312. 39th கொஸ்டின். பூண்டி ரிசர்வாயர் வாஸ் பிளான் டு ப்ரொவைட் வாட்டர் டு மெட்ராஸ் பை. சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் ஏ சத்தியமூர்த்தி ஐயர். ஸோ 1944 இது கட்டுறாங்க. இப்போ இதோட காமராஜர் இந்த பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அப்படின்னு பேர் வச்சார். 40. When did the Madras government issue the first communal government order? சென்னை அரசு முதல் வகுப்புவாரி அரசு ஆணையை எப்பொழுது வெளியிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி 1921. ஸோ யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா பனகல் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ஆஃப் பனகல் அல்லது ராம ரிங்கராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமரிங்கராயர் அல்லது ராஜா ஆஃப் பனகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1921 இவர் மெட்ராஸ் பிரசிடென்சியோட சிஎம்மாக இருந்திருப்பார். 41. Who gave the title Mahatma to
காந்திஜி. காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர். ஆன்சர் சி, ரவீந்திரநாத் தாகூர். நிறைய பேர் சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்ததா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் தான் 1915 ஒரு புத்தகத்தில் அவரை மகாத்மா காந்தி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். 42nd கொஸ்டின். த பிரிட்டிஷ் வைஸ்ராய் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்வால்விங் இந்தியன்ஸ் இன் த செகண்ட் வேர்ல்டு வார் வாஸ். இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்த ஆங்கிலேய வைஸ்ராய் யார்? ஸோ ஆன்சர் சி, லின் லித்கோ. மற்ற 3 பேருமே ஆப்ஷன் ஏ, பி, டியில் இருக்க மற்ற 3 பேரும் 1942 வந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அல்லது கிரிப்ஸ் மிஷனில் இருந்த 3 மெம்பர்ஸ். சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், பத்திக் லாரன்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர். 43rd கொஸ்டின். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. 1935 கவர்மெண்ட்டோட சட்டத்துப்படி அதை கொண்டு வந்திருப்பாங்க. 44. சதி வாஸ் அபாலிஸ்ட் இன். சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. ஆன்சர் பி, வில்லியம் பெண்டிக் தான் சதி அபாலிஷன் ஆக்டை கொண்டு வந்திருப்பார். ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் 1829 கொண்டு வந்திருப்பார். 1830 1830 இந்த ஆக்ட் மெட்ராஸுக்கும் பாம்பேக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். 45th கொஸ்டின். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ ஆன்சர் சி, 1929. 46th கொஸ்டின். த ஃபஸ்ட் விமன் டாக்டர் இன் தமிழ்நாடு இஸ். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஸோ ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும், சி, டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. ஸோ தமிழ்நாட்டு தெரியும். அப்போ இந்தியாவில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஆனந்திபாய் ஜோஷி, கதம்பினி கங்குலி. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா டாக்டரை மாடர்ன் மெடிசினில் பண்ணாங்க. ஸோ ஆனந்திபாய் ஜோஷி, கதம்பினி கங்குலி. ஸோ அவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு விமன் டாக்டர்ஸ். தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 47th கொஸ்டின். த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் மிலிட்ரி லீடர் ஆஃப் வெஸ்டர்ன் பீகார் இன் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 வாஸ். 1857 ஆண்டு பெரும் புரட்சியில் மேற்கு பீகாரின் மிகச்சிறந்த இராணுவ தளபதி யார்? ஆன்சர் ஏ, குன்வர் சிங். 48th கொஸ்டின். த பிரம்ம சமாஜ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை. பிரம்ம சமாஜை தோற்றுவித்தவர் பி, ராஜாராம் மோகன் ராய். 49th கொஸ்டின். ரவீந்திரநாத் தாகூர் renounced his knighthood as a measure of protest after. எதன் காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கில அரசு தனக்கு அளித்த நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார்? ஸோ ஆன்சர் பஞ்சாப் ட்ராஜடி அல்லது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 50th கொஸ்டின். ஸ்வதேசி லிட்ரலி மீன்ஸ். சுதேசி என்பதன் அகராதி பொருள் என்ன? ஆன்சர் சி, ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, சொந்த நாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாவை ஐஏஎஸ் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.